கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கொருளே, செல்வம் கொளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கொருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவர். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் கண்டு கேட்டு பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு உள்ளத்தை உருக்கும் தியானம். உள்ளத்தை உருக்கும் தியானம். தியானம் என்றவுடன் நம் கண்ணுக்கு வருவது மனதினுடைய அழுக்கை போக்கக்கூடிய ஒரு மந்திர சாவி. இன்றைக்கு தமிழகம் முழுக்க, குறிப்பாக சேலம் தொடங்கி கோவை வரை நாம் பயணப்படுகின்ற போதெல்லாம் நிறைய பெண் சகோதரிகள் இன்றைக்கு மன ஒருமுகத்தன்மையோடு இருப்பதற்கு வாழ்க வளமுடன் என்கின்ற வேதாத்திரி மகரிஷியினுடைய தியான வகுப்புகளும் அந்த மன ஒருநிலை வகுப்புகளும் உன்னத நிலைக்கு அழைத்து செல்கின்றது. தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையினுடைய போரூர் பகுதியிலே உள்ள ஒரு அற்புதமான ஆன்மீக அமைப்பு பிறருக்கு தொண்டு செய்வது, மன அகத்தாய்வு செய்வது, மன அழுக்கை போக்குவது, அமர்ந்து கண்மூடி முறையான பயிற்சியோடு தியானம் மேற்கொள்வது என்கின்ற அந்த ராமகிருஷ்ணா மிஷினுடைய தியான வகுப்புகளை பார்க்கின்ற போது தமிழகம் ஆன்மீக பூமியாக பெரும்பாலும் மாறிவிட்டது என்கின்ற மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தத்துவ ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி எழுதுகின்றார், எது தெரியுமா உண்மையான தியானம்? உள்ளத்தில் அன்பும், உதட்டில் மௌனமும், சிந்தனையில் அமைதியும். எப்படி? உள்ளத்தில் அன்பு, உதட்டில் மௌனம், சிந்தனையில் அமைதி, கருணை, இரக்கம், இவற்றினுடைய கூட்டு கலவையின் அஸ்திவாரமாக இருப்பது தியானம். நான் இந்த தியானத்தை நான் உங்களிடத்தில் சொல்கின்றேன். ஒரு தியானம் என்கின்ற தலைப்புக்குள் வந்தவுடன் என் நினைவுக்கு பின்னோக்கி போனது ஒரு கானகம். காட்டு வழியே நாரதர் நடந்து வருகின்றார். இந்த மண்ணுலகில் பிறரிடம் வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடிய ஒரு திருடன் நாரதரிடம் மாற்றிக்கொள்கின்றார். நாரதர் கேட்டார், இப்படி பிறருடைய பொருளை அபகரிக்கிறாயே, கொள்ளை செய்கின்றாயே, இது குற்றமில்லையா? இது பாவமில்லையா? இது தண்டனைக்குரியது அல்லையா? அவன் சிரித்து கொண்டே சொன்னான், நாரதா, அது எப்படி பாவமாகும்? என் பிள்ளைகளின் தேவைக்காக நான் எடுக்கின்றேன். என் தாயாரினுடைய வசதிக்காக நான் இதை எடுக்கின்றேன். நான் கரம் பிடித்து கட்டிய மனைவியின் உயர்வுக்காக பிறரிடத்தில் அபகரிக்கின்றேன். உடன் பிறந்த சகோதரியின் உயர்வுக்காக நான் இதை செய்கின்றேன். எனக்கு பாவம் என்றால் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப் போகின்றேன் என்றார். நாரதர் சிரித்து சொன்னார், நாளை உன் இல்லம் திரும்பி இதை எல்லோரும் பங்கிட்டு கொள்கிறாயா என்று கேட்டு திரும்பி வா என்றார். புலர்காலை பொழுது புழிந்தது. எல்லோரிடத்திலும், தாயிடத்தில், கட்டிய மனைவியிடத்தில், அன்பு செலுத்திய மகன் மகளிடத்தில், அரவணைக்கக்கூடிய சகோதர சகோதரியிடத்தில் கேட்டான் இந்த திருடன். அவர்கள் எள்ளி நிலையாடி சொன்னார்கள், நீ பணம் சம்பாதித்து தருவது உன்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு. நீ திருடி தென்று அந்த பணத்தின் பாவத்தை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? எல்லாம் உன்னையே சேரும் என்றார்கள். அலறி ஓடி வந்து நாரதரிடத்தில் கேட்டான், ஐயோ, இது அல்லவோ பாவம் என்று தெரிந்து கொண்டேன், இதற்கு என்ன விடிமோட்சம் என்றான். கண்ணை மூடு, கண்ணை மூடு. எந்த மன அலைவரிசையும் அங்கும் இங்கும் செலுத்தாது நேர்கோட்டில் நீ மரத்தடியில் நின்று இறைவனை நினை, இதுதான் நல்லது என்றான். கண்மூடினான், மரநிழலில் அமர்ந்தான். தனக்கு தெரிந்த மந்திரங்களை முணுமுணுத்தான். நாட்கள் சென்றது. அவன் உடம்பில் புத்து கட்டியது. மேலிருந்து ஒரு அசிறுதி கேட்டது, இனி நீ முனிவனாகிவிட்டாய், என்ன வரம் வேண்டும்? அவன் திடுக்கிட்டு எழுந்தான். கல்வனான நான் முனிவனா? கல்வனான நான் முனிவனா? புற்று இருந்த இடத்தில் இருந்து நீ வந்ததால், வான் வரைக்கும் புற்று வந்ததால் உன் பெயர் இன்றிலிருந்து கல்வன் அல்ல, வான்மீகி
வான்மீகி என்றார்கள். அந்த வான்மீகித்தான் இராமாயணத்தை வடமொழியில் இயற்றினான். இது எதற்காக சொல்கின்றேன் என்றால், தியானம் என்பது தன் குற்றத்தை உணர்ந்து மனதில் அமைதியை நிலவ தான் நல்நிலை அடைய கண்மூடி இருந்த இடத்திலிருந்தே இடத்தை நாம் பூலோகத்தில் இருந்தே நாம் சொர்க்கமாக மாற்றுவதற்கு பெயர்தான் தியானம். இப்போது ஜென்னுக்குள் போகின்றேன். ஒரு ஜென் துறவி உட்கார்ந்து கொண்டிருந்தார். இளைய சீடன் ஒருவன் வந்தான். உங்களிடத்தில் நான் தியானம் பயில வேண்டும் என்றார். ஆகட்டும், பார்க்கலாம் என்றார். பொழுது வெடிந்தது. பல் துலக்கினார், குளித்தார், மண்வெட்டியால் பூமியை வெட்டினார், தோட்டத்தை பராமரித்தார், அவருக்குரிய பணியை செய்தார், உண்டார், உறங்கினார், இசை கேட்டார். நாளாக 10 நாட்களுக்கு பிறகு சீடன் கேட்டான், தியான வகுப்பே கிடையாதா, தியானமே கிடையாதா, நான் எப்போது ஞானம் பெற தியானம் கற்பது என்றான். அதற்கு ஜென் துறவி சொன்னார், நான் உண்பதும் உறங்குவதும் இசை கேட்பதும் மண்வெட்டியால் மண்வெட்டுவதும் செடி வைப்பதும் கூட ஒரு வகை தியானம்தான். என்னுடைய ரசனையை அதன் மீது செய்கின்ற போதே நான் ஒரு தியான உணர்வோடு செய்கின்றேன் என்றார். இன்றைக்கும் சொல்கின்றேன், தியானம் என்பது வெறும் காவியை உடுத்தி கொண்டு கமண்டலம் ஏந்தி தாடி வளர்த்து அமர்வது அல்ல. என் அன்புக்குரியவர்களே, திருப்பலாத்துறை ராமகிருஷ்ண தபோவனத்து அடுத்த தலைமுறைகளை அறிவுடையாக்குவதற்கு ஆழ்நிலை தியானம் சொல்கின்றார்களே, அதுதான் தியானம். நான் இப்படி ராமகிருஷ்ணர் வழியில் நின்று சொல்கின்றேன், கண்ணை மூடு, மனதை ஒருமுகப்படுத்து. இந்த மண் உய்விப்பதற்காக உனக்குள் ஒரு சில மந்திரங்களை ஒளிவடிவமாக்கி சொல்ல சொல்ல தியானம் பிறக்கும். ஆனந்தத்தின் திறவுகள் கதவு திறக்கும். நீ ஞான நிலை அடைந்து மோன நிலை அடைவாய். ஆனந்தம் எங்கும் பரவி நிற்கும். மீண்டும் மற்றொரு நாளில் மற்றொரு தலைப்பில். நன்றி.